ஹாய், அண்ணாவை சென்ட் ஆஃப் பண்ண பார்ட் 2 மினி vlog பார்த்துடலாமா? போகிறப்போ மருவத்தூர் தாண்டி சரியான டிராஃபிக், எப்படியும் ஒரு 1 hours மேலே அங்கேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா செங்கல்பட்டு போனோம். ஒரு ஹோட்டலில் போய் நைட்டு டின்னர் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். நாங்கள் 6 பேர். அதுக்கப்புறமா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. போயிட்டு ஹோட்டலில் போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லாம் பே பண்ணி கிளம்பியாச்சு. நான், அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே ஒரு காரில் போய்க்கிட்டோம். அண்ணா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எப்படியோ ஒரு வழியாக அதுக்கப்புறமும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரே பரபரப்பாக போயிட்டுருந்தோம். ஏன்னா அண்ணா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டாங்களா, நாங்கள் மட்டும் தனியாக போகணுமா, நாங்கள் தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். போயிட்டு ஆல்ரெடி அண்ணா கூட இன்னொரு அண்ணா போகிறாங்களா, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே என்ன பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை பிடிச்சி சலாம் சொல்லிவிட்டு பாட்டி தான் அழுதாங்களே, இவ்வளோ தூரம் போறியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷன் ஆனாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே நின்று பேசி சிரிச்சிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அண்ணா எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் என்ன தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருந்துச்சு தான். அதெல்லாமே வெளில காமிச்சிக்காமல் உள்ளே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நின்று பாஸ்போர்ட் எடுங்க, வெளியே டிக்கெட் எடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க. கையில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்து அண்ணனை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அதை நானுமே ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அண்ணா வந்து போர்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹாய் சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. நாங்களுமே கிளம்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 11:30 இருக்கும். நான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 o'clock போல் ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்டு நான் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போக 3 o'clock ஆகிடுச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.